அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முசிறி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், அதிமுகவின் வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு யோகநாதன் அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. வாருங்கள், அவருடன் கேட்போம். அண்ணே வணக்கம். வணக்கம். ஒரு சாதாரண தொண்டனுக்கு இந்த கட்சி சீட்டு கொடுத்து வாய்ப்பளித்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களின் இயக்கம். சரி. மாண்புமிகு புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் காலம் இன்று வரை தொண்டர்கள் இயக்கம். தொண்டர்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை வழங்கப்படும். அவ்வளவு மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார்கள் தொண்டராக இருந்தால் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக வந்திருக்கின்றார். அதனால் தொண்டர்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேர் இயக்கம். இதில் எந்த ஆச்சரியங்களுக்கும் இடமில்லை. 2 முறை நீங்கள் ஒரு பேரூராட்சியின் தலைவராக இருந்திருக்கீங்க. மக்களை நிறைய இடத்துல அணுகியிருக்கீங்க. இந்த முறை நீங்கள் மக்களை அணுகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது? உங்களோட வெற்றி வாய்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சரி. மக்கள் பெரிய எழுச்சியாக இருக்காங்க. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படணும், மாண்பு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும். ஏற்கனவே பல நல்ல திட்டங்கள்லாம் இந்த திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. அம்மா அறிவித்த பல்வேறு நலப்பணிகள் இப்போ நடைபெற்றிருக்கு. அந்த தடைப்பட்ட பணிகள்லாம் மீண்டும் தொடரணும். ஆகையினால் அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வரணும்னு மக்கள் ஆவலோடு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் எழுச்சியாக இருக்குது. எப்போ எலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கிராமமாக நான் சென்று கொண்டிருக்கேன். கிராமம் நகரம் வரை எங்கள் தொகுதி நகரமும் கிராமமும் கலந்த தொகுதி. ஆக 2 பகுதி மக்களையும் பார்க்கும் பொழுது அனைவரும் ஒரே கோணத்தில் தான் பார்க்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது தான் மக்களின் ஒரே எண்ணமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் இந்த சட்டமன்ற வேட்பாளராக இருக்கீங்க, சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கீங்க. முன்னாடி இருந்த திமுகவின் எம்எல்ஏ இதெல்லாம் செஞ்சுருக்கலாம், இதை கூட செய்யாமல் இருக்காங்களே, ஒரு அடிப்படை விஷயம் கூட செய்யாமல் இருக்காங்களேன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் இருந்தால் ஒரு 2-3 விஷயம் சொல்லலாம். மெயினாக ரோடு, தொகுதி பூரா சுற்றி வந்துட்டு இருக்கோம். மெயினாக ரோடு, கிராமமாக வந்துட்டு இருக்கோம். மெயினாக ரோடு தான். ரோடு எங்கேயுமே இல்லை. ரோடு போட்டாங்களா போடலையான்னு தெரியல. கடந்த 2 வருஷமாக நான் விசாரித்த வேலை, கடந்த 2 ஆண்டுகளாக எந்த பகுதியிலையுமே ரோடு போடல. எல்லாம் குண்டும் குழியுமா கல்லும் கப்பட்டியுமா தான் கிடக்குது. குடிநீர் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது பல பகுதிகளில். ட்ரைனேஜ் கிடையாது, தண்ணியும் வரல, சாக்கடையும் சுத்தமாகலை, சுத்தம் பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை. நிர்வாக சீர்கேடு கடுமையாக இருக்குது, உள்ளாட்சியிலிருந்து நகராட்சி வரைக்கும். இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது தொகுதியில். திமுக எம்எல்ஏ மீது கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க பொதுமக்கள். ஆனால் இப்போது நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் இந்த தொகுதிக்குன்னு ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? ஏதாவது வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேற்றணும்னு யோசிச்சு வச்சுருக்கீங்களா? அது தொகுதி இப்போ சீர்கட்டு போயிருக்கிறத பூரா சீரமைக்கணும். முதல்ல திட்டங்கள் நிறையா இருக்குது. முசிறி டவுனுக்கு பூரா தண்ணி வர்றதில்ல. 1/2 கிலோமீட்டரில் காவேரி ஓடுது. அந்த நகரத்துக்கு குடிநீர் கிடைக்கல, கிராம பகுதிக்கு குடிநீர் கிடைக்கல, சாலை வசதி சரியாக இல்லை. இதெல்லாம் இல்லாமல் பெரிய திட்டம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, மகளிர் கல்லூரி இந்த பகுதிக்கு கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு. அரசு மகளிர் கல்லூரி இந்த தொகுதிக்கு தாத்தையங்கரப்பட்ட பகுதியோ, முசிறி பகுதியோ, தொட்டியத்தை உள்ளடக்கியோ ஏதோ ஒரு பகுதி, முசிறி உள்ளடக்கிய பகுதிகளில், முசிறி தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகளில் ஒரு மகளிர் கல்லூரி கொண்டு வரணும். முசிறி நகரத்துக்கு இப்போ 50,000-60,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு பெருநகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த நகரத்துக்கு தனியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், நகர கூட்டு குடிநீர் திட்டம், தனியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் அது கொண்டு வரணும். காவேரியில் இந்த மாதிரி வறட்சி காலங்களில் வாழை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ அறுவடை காலம், இந்த 2 மாதம் தண்ணி பாய்ஞ்சா அறுவடை பண்ணிடலாம். அவங்களுக்கு இப்போ போதிய தண்ணி இல்லை. காவேரியில் தண்ணி சரியாக வரலைன்னா குரம்பு அமைச்சு கொடுக்கணும். வருஷம் குரம்பு அமைச்சு கொடுக்கணும். இது வருடாவும் இந்த மக்கள் கோரிக்கை வச்சு, எனக்கு வெறும் 35-40 வருஷமாக அந்த கோரிக்கை வந்துக்கிட்டு இருக்குது. அதை மாற்றி நிரந்தர குரம்பு அமைக்கிறதுக்கு நம்ம இப்போ நடவடிக்கை மேற்கொள்ளும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடமும் அந்த விவசாய பெருமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு பாடுபடுவோம். விவசாயிகளோட இன்னொரு கோரிக்கை என்னென்னா, வாழை விவசாயிகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவதற்கான வசதியை செய்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை பதப்படுத்துகிற நிலையம் ஒன்று கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நான் பாடுபடுவேன். இப்போ இந்த 4 முனை போட்டியிலங்கண்ணே, நம்ம சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் மட்டும்தான் உள்ளூர் வேட்பாளர். நீங்கள் மட்டும்தான் இந்த மண்ணின் மைந்தர், முசிறி தொகுதியை பூர்வீகமாக கொண்டவர். ஆமாம். மற்ற எந்த வேட்பாளர்களும் இந்த முசிறி தொகுதியை பூர்வீகமாக கொண்டவர் கிடையாது.
டிஎம்கேவோட முன்னாள் வனத்துறை அமைச்சரின் பையன் கருணைராஜா அவர்களும் இந்த தொகுதிக்காரர் கிடையாது. அவர் பெரும் வேறு இந்த ஜில்லாவே இல்லை, ஜில்லாவே கிடையாது. அதே மாதிரி டிவிகேவின் வேட்பாளர் விக்னேஷ் அவர்கள் லால்குடி தொகுதியை சேர்ந்தவர். இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் உங்களை நீங்கள் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் உங்களை எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ எளிமையாக மக்கள் அணுக முடியும்? நான் வந்து ஏற்கனவே உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்திருக்கேன். மேட்டுப்பாளையம் டவுன் பஞ்சாயத்தில் 10 ஆண்டுகள் 2006லேருந்து 2016ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 10 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றியிருக்கின்றேன். கூட்டுறவு சங்க பிரதிநிதியாக இருந்திருக்கின்றேன். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பேர் இயக்கத்தில் 45-50 ஆண்டுகள் தொடர்ந்து பிரயாணித்து கொண்டிருக்கேன். 35 ஆண்டுகளுக்கு மேலே பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கேன். இந்த தொகுதி முழுக்க எல்லா மக்களையும் நன்கு அறிந்தவன் நான். கட்சி சார்பற்று கூட எனக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆகையினால இந்த தொகுதி உள்ளூர்காரன் மட்டும் இல்லை, அவங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி நான். மற்ற வேட்பாளர்லாம் தத்து பிள்ளை போல தான். வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்க, வேறு தொகுதியை சேர்ந்தவங்க, நான் உள்ளூர்காரன். கூப்பிட்ட குரலுக்கு வந்துடுவேன். எனக்கு 5 கிலோமீட்டர் கூப்பிடலாம், 10 கிலோமீட்டர் கூட நான் மேட்டுப்பாளையம் டவுன்லேயே இருக்கேன். கிராமத்தில் குடியிருப்பு இருந்தாலும் நகரத்தில் காலையில் 10 மணிக்கு கொண்டு இரவு 10 மணிக்கு தான் போவோம். அந்த மாதிரி என்னை எந்த நேரத்துலையும் அவங்க சந்திக்கலாம். எந்த சலுகைகள் வேணுமாலும் கேட்கலாம். சட்டத்துக்கு உட்பட எல்லாமே செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஏற்கனவே உள்ளாட்சியில் பணியாற்றிருக்கிறதுனால மக்கள் கேட்குற கோரிக்கையை எளிதாக செய்து கொடுக்கறதுக்கு எனக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. நான் உறுதியாக செய்து கொடுப்பேன். ஆனால் இப்போது இந்த ஏரி பாசனங்களுக்கெல்லாம் நீர்வரத்து இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் நீர்வரத்தை கொண்டு வருவேன்னு சொல்கிறீங்க. எல்லா வேட்பாளரும் அதை சொல்லிட்டாங்க, எல்லா எலெக்ஷனுக்கும் சொன்னாங்க. நீங்கள் இதை எந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க? நிறைய வேட்பாளர்கள் இதை சொல்லி ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கிட்டு செய்யாமல் கூட போயிருக்காங்க. ஆனால் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு இதை செயல்முறைப்படுத்துவீங்க? பொதுவாகவே அதிமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும், அது மக்களுக்கு தெரியும். திமுக மாதிரி சொல்லிட்டு செய்யாமல் இருக்க போகிறதில்ல. சரிங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திட்டமெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய காலத்திலும் சரி, சொல்கிற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவோம். அதுபோல் இப்போ மேட்டு பகுதி வறட்சி பகுதிகளுக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஏரி குள குட்டைகளுக்கு வெள்ளப்பெருக்கு காலத்தில் காவேரியிலேருந்து உபரி நீரெல்லாம் கரை வலிச்சு கூட கோட்டூர் அதுபோல் பகுதிகளில் 2006-2007 காலகட்டத்தில் தண்ணி போய் 4 லட்சம் கண்ணாடி 5 லட்சம் கண்ணாடி வரும்பொழுது காவேரி தாங்காமல் கொள்ளிடத்தை எடுத்துருவாங்க. கொள்ளிடமும் வலிஞ்சு வயல்காட்டில் பூந்துடும். நிறையா வயல்லாம் சேதமாயிருக்கு, நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சூழ்நிலை வருங்காலங்களில் ஏற்படாத வண்ணத்தில் அகன்ற காவேரி இருக்கிற பகுதியிலிருந்து நீர்வழி பாதையை மடைமாற்றி வறட்சி பகுதிகளுக்கு புதிய வாய்க்கால் அமைத்து குட்டை குளம் ஏரி போன்றவைகளுக்கு நிரப்பி அதன் மூலம் நிலத்தடி நிலை உயர்த்துவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். அதுக்கான திட்டங்களை தீட்டி வச்சுருக்காங்க. அதை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அது அவங்க கையில் இருக்குது. இந்த ஆட்சி அமைஞ்சவுடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் இந்த திட்டங்களை பற்றிலாம் ஞாபகப்படுத்தி செய்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ இந்த திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கவலைக்கிடமாக இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இதில் நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வருவீங்க? எப்படிலாம் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துவீங்க? எங்கள் ஆட்சி காலம் அமைந்தலையும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய காலம் எப்படி இருந்ததோ, பொற்காலமாக அமைதி பூங்காவாக இருந்ததோ, சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லா விஷயமும் எப்படி மக்கள் போட்டுகின்ற வகையும் அண்டை மாநிலங்கள் போட்டுக்கிற வகை இருந்ததோ, அதை விட இன்னும் ஒரு பங்கு கூட போயிட்டு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலம் பிரமாதமாக இருக்கும். யாரும் எங்கே பாலியல் பலாத்காரமோ இல்லை அதை பற்றியான வேறு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டு வீடு போயில சேர முடியாது. நேராக ஜெயிலுக்கு தான் போகணும். அந்த மாதிரி நடவடிக்கை தான் இனிமேல் இருக்கும். இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதல் கையெழுத்துன்னு ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? நம்ம முதல் கையெழுத்து நான் வந்து கையெழுத்து போட்டு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. மாண்புமிகு புரட்சித் தமிழர்கள் 10,000 ரூபா குடும்ப பெண்களுக்கு குடும்பத்துக்கு அட்டைதாரர் அத்தனை பேருக்கும் 10,000 ரூபா வழங்குவதாக சொல்லியிருக்கின்றார். அதுபோல் பல்வேறு திட்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அமைச்சர் எதிர்பார்க்கலாமா? அமைச்சர் எதிர்பார்க்கறது ஆண்டவன் செயல், புரட்சி தமிழர் எடப்பாடியார் செயல். சரிண்ணா, இப்போ நீங்கள் போகிற இடமெல்லாம் தொகுதி ஃபுல்லாக சுற்றுப்பயணத்தில் இருக்கீங்க. மக்களின் ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது? பிரமாதமாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு 100%. 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம். எப்போ தேர்தல் வரும்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதை செய்கிறேன் இதை செய்யணும்னு எதையுமே செய்யாமல் சாராய கடையை மட்டும் ஊருக்கு சந்துக்கு சந்து கடையை திறந்து வச்சுருக்காங்க. இதுக்கு பேசாமல் ஒரு கிராமத்துக்கு ஒரு சாராய கடையை திறந்து விட்டுருலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாட்டு நிலம் இருக்குது. போகிற பக்கம்லாம் பார்த்தா போதையில் மேலே விழுவுறாங்க. அவன் மேலே வாடையே இல்லை, ஆனால் போதையாக இருக்கான். என்னடான்னு கேட்டால் கஞ்சா போட்டிருக்கான். இந்த கஞ்சாவை ஒழிச்சேத்திடணும், சந்து கடைகளையும் ஒழிச்சேத்திடணும். இல்லைன்னா நாடு தாங்காது. 30-40 வயசுக்கு மேலே இருக்க பசங்கள்லாம் இனிமேல் பொழைச்சி முன்னுக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான். கை குழந்தைகளோட எல்லாம் அவங்க பெரிய வருத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க பெண்கள்லாம். முதல்ல அந்த சந்து கடையை நிறுத்தத்துக்கு, கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கும், போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கும்
நாங்கள் பாடுபடுவோம். அதில் வந்து 100% நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணே. இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த மக்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நிறைவேற்றி தரதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களின் வெற்றி பயணம் தொடரட்டும். நன்றி.